இயேசுவை கொன்றவர் யார்? த புக் ஆஃப் டானியல், எபிசோட் 8. 1. ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். 2. தி சன் ஆஃப் மேன். லுக் அட் த வே verse 9 starts. I kept looking. சிங்காசனங்கள் வைக்கப்படுகிற வரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Thrones were set up, and the Ancient of Days was seated. His clothing was like white snow. Underline like like. இது மாதிரி தான் ஒரிஜினல் இல்லை. Hair like pure wool. அவருடைய சிங்காசனம் எப்படி இருந்தது பாருங்க. Throne was ablaze with fire. Wheels were a burning fire. கொழுந்து விட்டு எரிகிறது மாதிரி ஒரு டைப் ஆஃப் வீல். நீங்க இதே மாதிரி சம்பவத்தை எசேக்கியலும் எழுதியிருப்பார். அடுத்த லைன் பாருங்க. A river of fire was flowing and coming out from before him. ஒரு நதி மாதிரி நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. The next verse is interesting. The court sat. நீங்க ஜெனரலா பார்த்திருக்கலாம், கோர்ட்ல எப்படி இருக்கும்? ஜட்ஜு வருவார், எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அவர் அமர்ந்த பின்னாடி எல்லாரும் உட்காருவாங்க. The same scenario you can see here also. The court sat and the books were opened. இந்த இடத்துல புக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இட் இஸ் ஆல் அபவுட் எவிடன்சஸ். ஜட்ஜ் வந்துட்டாரு, இப்போ எவிடன்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ த புக்ஸ் ஆர் ஓப்பன்ட். தானியேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் இந்த எபிசோட்ல இருந்து ஸ்கிப் பண்ணுறோம். இட் இஸ் ஆல் அபவுட் தி ஆன்டி கிரைஸ்ட். எனியோ வி ஆர் கோயிங் டு see that in the future. So let us move to the next verse. Behold, with the clouds of heaven, one like Son of Man was coming. He came up to Ancient of Days. மனுஷகுமாரனை போல் ஒருவர் நீண்ட ஆயுசுள்ள ஒருவரிடம் வருகிறார். Ancient of Days அப்படின்பதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? இன் அரமேக் இட் இஸ் அட்டிக்யோம். இதுவும் யாவே உடைய ஒன் ஆஃப் த நேம், அவருடைய நாமம். தமிழ் எப்படியாக போட்டிருக்கும்? நீண்ட ஆயுசுள்ளவர். தானியேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். Then all the peoples, nations and men of every tongue might serve him. His dominion is an everlasting dominion which shall not be taken away, and his kingdom is one which shall not be destroyed. இந்த மனுஷகுமாரன் வருகிறார். யார்கிட்ட? Ancient of Days. Ancient of Days யார்? It's a very clear picture. This is God the Father. மனுஷகுமாரன் யார்? Obviously it is Christ. அவர்கிட்ட complete dominion. இந்த மனுஷகுமாரன் கிட்ட எல்லா அதிகாரங்களும் சகல சாம்ராஜ்யமும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுகிறது. You will see how it goes. தானியேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். And to whom was given dominion, glory and a kingdom. இங்க ஒரு பிரச்சனை இருக்கே. ஐசையா 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். I am Yahweh, that is my name. I will not give my glory to another. என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்னவர். இங்க என்னடானா, unto him was given dominion, glory and a kingdom. How is this possible? Let us examine. Second temple periodல people believed the second godhead, அதாவது யாவே 1 யாவே 2ன்ற மாதிரி பரலோகத்தில் ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்றது சுத்தமாக புரியல. And this theology before Christ was accepted in those days. சரி, let us come back to this topic of this episode. Arrest of Jesus, Yahshua. இதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ரீகேப். ஈரோட் த கிரேட். இவர் யாரு? இவர் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்னுடுங்கன்னு சொன்னவர். அவர் இறந்த பின்பு அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் ஸ்டோரி தெரியும். மேரி, ஜோசப், பேபி ஜீசஸ் எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க ஈஜிப்ட்ல இருந்து. 6 ADயில் என்ன நடக்குது? ரோமன்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் கம்ப்ளீட் ஜுடியா. அது வரைக்கும் ஈரோட் த கிரேட் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தது. நவ் ரோமன்ஸ் ஆர் டேக்கன் இட் ஓவர். முதல் காரியமாக அன்னாஸ் என்பவரை சீஃப் பிரீஸ்டாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய 5 மகன்கள் பதவி கிடைத்ததும் தன் குடும்பத்திற்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துட்றாரு. 18 AD to 36 AD கயாஃபஸ் என்பவர் தான் ஹை பிரீஸ்ட். இவர் யாரு? அன்னாஸுடைய மருமகன், சன் இன் லா.
ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கயாஃபஸ்ன்ற நபரே இல்லை. ஸோ பைபிளில் சொல்லியிருக்கிறது, எஸ்பெஷலி நியூ டெஸ்டமெண்ட்டில் சொல்லியிருக்கிறது எல்லாம் போய். ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கிடைத்தது, அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, யூசப் பார் கயாஃபா, தட் மீன்ஸ் ஜோசப் சன் ஆஃப் கயாஃபஸ். ஸோ கயாஃபஸ் என்பது ஃபேமிலி நேமாக இருந்திருக்கலாம், ஜோசப் என்பது தான் அவருடைய பெயர். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இறந்து போய் ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த எலும்புகள் எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு டப்பாவில் வைப்பாங்க. அந்த டப்பா தான் இது. சரி, வாட் இஸ் a rift with Jesus? ஜீசஸ் கூட இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதற்காக அரெஸ்ட் பண்ணணும்? நிறைய காரணங்கள் இருக்கு. ஐ எம் டேக்கிங் ஒன்லி ஒன் பாயிண்ட். லாசரஸ்னு ஒரு நண்பர். யாருக்கு? ஜீசஸ்க்கு. அவர் இருந்த இடம் பெத்தனி, 3 கிலோமீட்டர் ஃப்ரம் ஜெருசலேம். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு செய்தி வருது. செய்தி வந்த பின்பு டிசைபிள்ஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. டிசைபிள் சொல்கிறாங்க, ஐயோ அங்கே போக தேவையில்ல, ஏற்கனவே உங்களை தேடின்னு இருக்கிறாங்க, அங்கே போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். 2 நாள் கழிச்சு கிளம்புறாங்க. 4th டே போய் ரீச் ஆகுறாங்க. அதற்குள்ள லாசரஸ் இறந்து போயிட்டார். இறந்து போய் 4 நாள் ஆகுது. யூதர்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. 3 நாள் வரைக்கும் இறந்த நபரை சுற்றி தான் ஆவி இருக்கும். எப்போ வேணாலும் அந்த ஆவி அந்த உடம்பிற்குள்ள செல்லலாம். ஸோ ஜீசஸ்க்கு இது முதலே தெரியும். அவர் வேண்டுமென்றே 4வது நாள் போறாரு. 4th டேக்கு மேலே அந்த ஆவி உடம்புக்குள்ளே போகாது அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை. ஸோ பர்பஸ்லி இஸ் கோயிங் ஆன் த 4th டே. கல்லறையில் இருந்த லாசரஸ் வெளியே வா அப்படின்னாரு. அந்த பணம் எழுந்திருச்சு, வெளியில் வந்துருச்சு. இந்த நியூஸ் எல்லா இடங்களிலும் பரவியாச்சு. அங்கே இருந்த ஒரு சில பேர், John 11:46, some went and told Pharisees, பரிசேயர்கிட்ட ஓடி போய் சொல்கிறாங்க, ஐயோ அங்கே பாரு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, லாசரஸ் என்பவர் இறந்து போனார், 4 நாள் ஆயிடுச்சு, அவரை இந்த ஜீசஸ் யெஷுவா எழுப்பிட்டார், அவன் இப்போ உயிரோடு இருக்கிறான். 47வது வசனம். இந்த பிரீஸ்ட்டு பரிசேயர்கள் உடனே சான்ஹெட்ரினை கேதர் பண்ணுறாங்க. இந்த சான்ஹெட்ரின் அப்படின்பது குரூப் ஆஃப் ஜட்ஜஸ், 71 நீதிபதிகள். ஜான் 11:49, யோவான் 11வது அதிகாரம் 49வது வசனம். கயாஃபஸ் பீயிங் தி ஹை பிரீஸ்ட் ஆஃப் தி இயர். ஸோ கயாஃபஸ் என்பவர் தான் அந்த வருடத்திற்கு உண்டான ஹை பிரீஸ்ட் என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு பைபிள். 50வது வசனம். லெட் ஒன் மேன் டை ஃபார் ஆல். ஒரு மனுஷன் ஒரு தேசத்திற்காக இறப்பது நல்லதே அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்றார். 51வது வசனம். He did not say this for himself, but being high priest that year, he prophesied. இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று பைபிள் கன்ஃபார்ம் பண்ணுது. That Jesus was going to die for the nation. ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்கணும். கயாஃபஸ் நல்ல மனிதரா? நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவர் கூறியது ப்ராஃபஸியா? எஸ், த பைபிள் கன்ஃபார்ம்ஸ் தட். இவர் கூறியது நடந்ததா? எஸ், எக்ஸாக்டாக நடந்தது. ஆனால் மனுஷன் மட்டும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. லெட் us see that. ஸோ இந்த நபர்களுக்கு அப்பயே தெரிய வந்துருச்சு, he is doing lot of messianic miracles. மேசியா மட்டுமே செய்யக்கூடிய அதிசயங்களை இந்த நபர் செய்து கொண்டிருக்கிறார். அடிவயிறு கலங்கிருக்கும் போல. டைம் ஹஸ் கம், நேரம் வந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் கெத்செமனேல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். நடுராத்திரி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க நேராக எங்கே கொண்டு போகிறாங்க? அன்னாஸ்னுடைய வீட்டுக்கு. இந்த அன்னாஸ் ஹை பிரீஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரிட்டையர் ஆகி 15 வருடங்கள் ஆகிறது. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் கயாஃபஸ். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கேள்வி கேட்கும் போது ஜீசஸ் ஒரு பதில் சொல்கிறார். கூட இருந்தவங்க, நீ ஹை பிரீஸ்ட் கிட்ட இப்படியா பேசுவேன்னு பலார்னு அரைஞ்சிடுறான். தென் அன்னாஸ் என்ன பண்ணுறாரு? அவரை கட்டி போட்டு கயாஃபஸ் வீட்டுக்கு கொண்டு போங்கன்றாங்க. ஸோ அங்கேருந்து கயாஃபஸ் வீட்டுக்கு போகிறாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். கயாஃபஸ் சொல்கிறாரு, ஐ புட் யூ அண்டர் த ஓத் பை த லிவிங் காட் தட் யூ டெல் அஸ் வெதர் யூ ஆர் தி கிரைஸ்ட். நீங்கள் தான் மெசையாவா, பிதாவினுடைய ஒரே குமாரனா? அடுத்த வசனம். ஜீசஸ் செட்டும், யூ யுவர் செல்ஃப் செட் இட். நீங்களே அதைத்தான் சொல்லிட்டீங்களே. Nevertheless, I tell you, hereafter, you will see the Son of Man sitting at the right hand of power and coming on the clouds of heaven. இந்த வசனத்தை குறித்து தான் ஜாஸ்தி பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் ஆஸ் ஆஃப் நவ். 65வது வசனம். இந்த ஹை பிரீஸ்ட் என்ன பண்ணுறாரு? எப்போ இந்த வார்த்தையை சொன்னாரோ அடுத்த செகண்ட் வந்து இவர் ட்ரெஸ்ஸை கீழ்ச்சி போடுறாரு. அது வந்து யூதர்களுக்கு உண்டான ஒரு பழக்கம். Then he says, he has blasphemed. What further need do we have of witness? இதற்கு மேல் நமக்கு சாட்சிகள் தேவையில்லை.
ஏன்னா இதுக்கு முன்னாடியே கயாஃபஸ் என்ன பண்ணியிருக்காரு, பொய் சாட்சிகளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீட்டில் வச்சிருந்தாரு. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியம் எடுபடவில்லை. ஆனால் இந்த வார்த்தை சொன்ன பிறகு வேற எந்த சாட்சியமும் தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகலாம் என்பது யூதர்களுடைய சட்டம். இது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு, சில வருடங்கள் கழித்து, ஸ்தேவான் கிட்டத்தட்ட அதே வார்த்தை. ஐ see the heavens opened up, the son of man standing at the right hand of God. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 56வது வசனம். அங்க என்ன நடந்தது? அங்கேயும் இதே தான் நடந்துச்சு. He was sentenced to death. இமீடியட்டா கல்லால் அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. So basically this word is sufficient to sentence one person to death. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். What do you think? யாரு? கயஃபஸ் கேட்குறாரு. They answered and said, அங்க இருக்கிற கும்பல் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, he deserves death. கொன்னுடுங்க. 69ஆம் வசனம். பீட்டர் வெளியில குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ த சீன் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கயாஃபஸ் வீட்டுக்குள்ள தான், வெளியில இல்லை. அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் ஏர்லி மார்னிங். லூக் இப்படியாக எழுதுகிறார், 22ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அண்ட் as the day came, விடிஞ்சிருச்சு. The Sanhedrin of elders of the people assembled, both the chief priests and the scribes, and they led him away to Sanhedrin saying. ஸோ நைட்டே என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கொலை செய்து விட வேண்டும் என்று பிளான் பண்ணியாச்சு. அந்த பிளான்ல ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார்கள். கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். பிகாஸ் ஒன் அமாங் தம் இஸ் ஜோசப் தி அரிமத்தியா. அதை குறித்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் we are not getting into that now. ஸோ யுனானிமஸ் டிசிஷன் எடுக்க முடியலை என்பதற்காக காலையில் திரும்பவும் சானேட்ரன் கூடுது. ஸோ அங்கே டிசிஷன் எடுக்கிறாங்க. From there, they take Jesus Christ to Pilate, the Roman governor. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். இதை கொஞ்சம் க்ளோஸா எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். What exactly did he say? தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Behold, with the clouds of heaven, one like son of man was coming. ஸோ ஜீசஸ் ரெஃபர் பண்ணது தானியேல் எழுதிய புத்தகத்தில் இருந்து. இரண்டாவது, ஜீசஸ் என்ன லாங்குவேஜ் பேசினார்? ஹீப்ரு பல நேரங்கள் பேசியிருந்திருக்கலாம். ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது அரமிக். பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், எலாய் எலாய் லமா சபச்சதானி, விச் இஸ் ஆல்சோ அரமிக். மை காட் why have you forsaken me? So this is very clear. Jesus spoke in Aramaic. தானியேலின் புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே நான் சொல்லியிருந்தேன், 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேல் அரமிக்ல எழுதியிருக்கார். 8ஆம் அதிகாரம்லிருந்து 12ஆம் அதிகாரம் he wrote in Hebrew. வேதத்தில் பல இடங்களில் மனுஷகுமாரன் கிளவுட்ல வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு இடத்திலேயும் அரமிக்ல பைபிள்ல இல்லை. This is the only place in the entire Old Testament where Jesus spoke the same words, which is in Aramaic. ஹை பிரீஸ்டுக்கு கண்டிப்பாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதற்கு மேலே நமக்கு சாட்சி தேவையில்லை. எக்ஸிக்யூட் இம். பைலட்டுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. லூக் 23:51. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். He had not consented their plan and action. யாரை பற்றி பேசுகிறார் லூக் இங்க? ஜோசப் தி அரிமத்தியா. அவரும் சானேட்ரன்ல ஒரு மெம்பர். ஸோ கயாஃபஸ் போட்ட பிளான்ல இவருக்கு உடன்பாடு இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? ஜோசப் தி அரிமத்தியா இஸ் a good and righteous man. Scholars say the following. இந்த கயாஃபஸ் என்பவர் மிகவும் லக்ஸரியஸான ஒரு லைஃபை வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் ஹஸ் கம் அவுட். அந்த குடும்பம் மட்டுமே 30 வருட காலம் பவரில் இருந்திருக்கிறாங்க. ஃப்ரம் 6 AD to 36 AD. ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல் வாஸ் வெரி லாவிஷ். கிட்டத்தட்ட 150 மிக்வாஸ். இந்த பிளேஸ் இஸ் கால்டு ரிச்சுவல் பிளேஸ். டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதற்கப்புறம் போவாங்க. அது எல்லாத்துக்குமே பைசா வசூல் பண்ணணும்ல. மோரோவர் ஜீசஸ் கிரைஸ்ட் டெம்பிள்குள்ளே போயிட்டு இருந்த கடைங்களெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாருன்னு போட்டிருக்கோம் பைபிளில். வை? ஸ்காலர்ஸ்னுடைய ப்ரெடிக்ஷன், ஜெருசலேம்னுடைய பாப்புலேஷன்
டியூரிங் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி 2 லட்சம் பேருக்கும் குறைவாக. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல், பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவலுக்கு வந்த க்ரௌட் 25 லட்சம் நபர்கள். உதாரணத்துக்கு சென்னையில் 1 கோடி பேர் இருக்கிறாங்க, 20 கோடி பேர் சேர்ந்தா என்ன ஆகும் சென்னை? அந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷனில் ஸ்டால் போடுற மாதிரி ஸ்டால் போட்டு டெம்பிள்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசிக்லி தீஸ் கைஸ் ஆர் செல்லிங். இதற்கு உடந்தையாக இருந்தவர் இந்த கயாஃபஸ் என்கிற நபர், ஹூ இஸ் தி ஹை பிரீஸ்ட். ஒரு சில ஸ்காலர்ஸ் இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, கயாஃபஸ் மாறிட்டார் பின்வரும் நாட்கள். அதை குறித்து நம்ம இந்த எபிசோடில் பேசவில்லை. எக்ஸிக்யூஷனுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குடும்ப அரசியல். இவர்களுடைய சுய லாபத்திற்காக இயேசு கிறிஸ்துவை கண்டம் பண்ணினாங்க. அதுதான் உண்மை. There is another big question mark. Whether Apostle Paul was present during this trial? If it is God's willing, யாவேவுக்கு சித்தமானால் இதை குறித்து வரும் நாட்களில் செப்பரேட்டாக ஒரு ஸ்டடியோட we will meet again.